வணக்கம். நம்ம எல்லார் வீட்டு பஞ்சாங்கத்திலயோ இல்ல கேலண்டர்லயோ திதிங்கிற வார்த்தைய கண்டிப்பா பார்த்திருப்போம் இல்லையா? ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? அது எப்படி கணக்கிடப்படுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இந்த பிரபஞ்ச கணக்கோட ரகசியத்தை நாம இன்னைக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா பார்க்கலாம். ஆமா, நாம தினமும் பாக்குற இந்த வார்த்தை சும்மா ஒரு பேரா? இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வானியல் கணக்கே ஒளிஞ்சிருக்கா? இந்த கேள்விக்கான பதில தேடி போறது தான் நம்மளோட இந்த சின்ன பயணம். சரி, முதல்ல ரொம்ப அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம். திதினா என்னன்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்குவோம். ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்லணும்னா திதிங்கிறது ஒரு சந்திர நாள், அதாவது ஒரு லூனர் டே. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தினகதி அப்படிங்கிற வார்த்தையோட சுருக்கம் தான் இந்த திதி. அப்படின்னா சந்திரனோட தினசரி நகர்வுன்னு அர்த்தம். இது முழுக்க முழுக்க சந்திரனை அடிப்படையா வச்ச ஒரு கால அளவீடு. இப்போ இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு கேக்குறீங்களா? திதிங்கிறது நம்ம பாரம்பரிய பஞ்சாங்கத்தோட 5 தூண்கள்ல ஒண்ணு. வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம், திதி. இந்த 5ம் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கம், அதாவது பஞ்சாங்கம். இதுல திதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. சரி, இப்பதாங்க நாம விஷயத்தோட மிக மிக சுவாரஸ்யமான பகுதிக்குள்ள நுழையிறோம். இந்த சந்திர நாள் எப்படி வானியல் ரீதியா கணக்கிடப்படுது? இது ஒரு ரொம்ப அழகான கணக்கு. இங்க தான் முக்கியமான விஷயமே இருக்கு. நல்ல கவனிங்க. திதி நேரத்தை வச்சு கணக்கிடப்படுறது இல்ல. அது பூமியில இருந்து பார்க்கும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல இருக்கிற கோண தூரத்தை, அதாவது ஆங்குலர் டிஸ்டன்ஸை அடிப்படையா கொண்டது. இது நேர கணக்கு இல்ல, தூர கணக்கு. இந்த கணக்கோட மையப்புள்ளியே இந்த ஒரு எண் தான், 12 டிகிரி. ஆமாங்க, ஒவ்வொரு 12 டிகிரி கோண வித்தியாசமும் ஒரு புதிய திதியை உருவாக்குது. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த முழு கணக்கீட்டோட திறவுகோல். இந்த கணக்கீடு ரொம்ப சிம்பிள். முதல்ல வானத்துல சந்திரனோட தீர்க்கரேகை என்ன, சூரியனோட தீர்க்கரேகை என்னன்னு டிகிரியில பார்க்கணும். அப்புறம் சந்திரனோட டிகிரியில இருந்து சூரியனோட டிகிரியை கழிச்சா 2க்கும் நடுவுல இருக்கிற கோண தூரம் நமக்கு கிடைச்சிடும். இந்த தூரத்துல வர்ற ஒவ்வொரு 12 டிகிரிக்கும் ஒரு திதின்னு கணக்கு. அவ்வளவுதாங்க. ஆக அந்த 12 டிகிரி கணக்குப்படி ஒரு முழு சந்திர மாத சுழற்சியில மொத்தம் 30 திதிகள் இருக்கு. சூரியனை சந்திரன் ஒரு முறை சுற்றி முடிக்கிறதுக்குள்ள இந்த 30 திதிகளையும் அது கடந்து போகுது. இப்போ இந்த 30 திதிகளும் சும்மா வரிசையா இல்ல, சந்திரனோட ஒளிய அடிப்படையா வச்சு இத 2 பெரிய பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. முதல் பிரிவு சுக்லபட்சம். இதுதான் வளர்பிறை. அமாவாசை இருட்டுக்கு அப்புறமா நிலாவோட ஒளி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி பௌர்ணமியை நோக்கி போற காலம். சுக்லம்னா பிரகாசம்னா அர்த்தம். அடுத்தது கிருஷ்ணபட்சம். இது தேய்பிறை. பௌர்ணமியோட முழு வெளிச்சத்துக்கு அப்புறமா ஒளி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அமாவாசை நோக்கி போற காலம். சரி, இந்த 2 பட்சங்கள்லயும் வர திதிகளுக்கு என்னென்ன பேர்கள்னு இப்ப பாத்திரலாம் வாங்க. இந்த முழு சந்திர சுழற்சியுமே அமாவாசையிலிருந்து தான் தொடங்குது. ஏன்னா அப்போதான் சூரியனும் சந்திரனும் ஒரே கோணத்துல, அதாவது 0 டிகிரில இருப்பாங்க. அதனால நமக்கு சந்திரன் கண்ணுக்கே தெரியாது. அதுதான் இந்த சைக்கிளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அமாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து பிரதமை, த்விதியை, திரிதியைன்னு வரிசையா 14 திதிகள் வரும். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 14 பேர்களும் தான் வளர்பிறைக்கும் வரும், தேய்பிறைக்கும் வரும். பேர்கள் மாறாது. வளர்பிறையோட 15வது திதி தான் பௌர்ணமி. அன்னைக்கு தான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலான கோண தூரம் சரியா 150 டிகிரியை தொடுது. அதனால தான் நம்மால முழு சந்திரனையும் பிரகாசமா பார்க்க முடியுது. பௌர்ணமிக்கு அப்புறம் மறுபடியும் பிரதமையிலிருந்து தேய்பிறை திதிகள் தொடங்கும். திதியை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டது ஒரு அற்புதமான வானியல் கணக்கு தான். ஆனா இது இன்னும் ஒரு பெரிய பிரபஞ்ச சுழற்சியோட ஒரு சின்ன பகுதிதான்னு சொன்னா நம்புவீங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு ஆச்சரியமான உண்மை. இந்த எண்ணை ஒரு கணம் பாருங்க, 19. இந்த எண்ணுக்கும் நம்ம கேலண்டருக்கும், ஏன் நம்ம வாழ்க்கைக்கும் கூட ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு. இதுதாங்க அந்த பிரமிப்பான உண்மை. ஒவ்வொரு 19 வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க பிறந்த அதே ஆங்கில தேதியில அதே திதி, அதே நட்சத்திரம், யோகம், கரணம்னு எல்லாமே அப்படியே திரும்ப வரும். யோசிச்சு பாருங்க, வானியல் அமைப்புகளுக்கும் நம்ம நாட்காட்டிக்கும் இடையில எவ்வளவு அழகான ஒரு ஒருங்கிணைப்பு இருக்குன்னு. இனிமே உங்க கேலண்டர்ல திதிய பார்க்கும்போது அது வெறும் வார்த்தை இல்ல, அது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில நடக்கிற ஒரு பிரபஞ்ச நடனத்தோட குறிப்புன்னு உங்களுக்கு தெரியும். சரி, இத போலவே நமக்கு தெரியாம இன்னும் எத்தனையோ வானியல் சுழற்சிகள் நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்க.